அவனருளாலே அவன்தாள் பணிந்த. இன்றைய தினம் பங்குனி உத்திரம். முருகப்பெருமான் கையில இருக்கிற வேல், வாகனமா இருக்கிற மயில், சேவற்குடி மற்றும் முருகப்பெருமானை நினைச்சு நம்ம நெத்தியில இட்டுக்கிற திருநீரு, அதோட சிறப்பை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தகவல் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். தெரியாம இருக்கிற நபர்களுக்காக இந்த பதிவை நாங்க பதிவிடுறோம். கூர்மையான வேல். வேல் என்பது வெறும் ஆயுதம் மட்டும் அல்லங்க, அது கூர்மையான அறிவின் குறியீடு. அகந்தை, அறியாமை மற்றும் குழப்பங்களை வேரோட அழித்து வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்கும் தெளிவான முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேல் நமக்கு வழிகாட்டும். இததான் வேல் விருத்தத்துல சொல்லியிருக்காங்க. வேல் விருத்தம் பாராயணம் பண்றவங்களுக்கு அது உணர முடியும். மயில் வாகனம். விஷப்பாம்பை அடக்கி ஆளும் மயில் தன் மனதின் சஞ்சலங்களையும் கோபத்தையும் தேவையற்ற கர்வத்தையும் எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்று மாபெரும் உளவியல் பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது. இதை நம்ம மயில் விருத்தம் படிக்கும்போது நம்ம உணர முடியும். சேவற்கொடி. இருளை நீக்கி விடியலை அழைக்கும் சேவல் நம் வாழ்வில் உள்ள அஞ்ஞான இருளை நீக்கி புதிய தொடக்கத்திற்கான ஆன்மீக விழிப்புணர்வையும் எதையும் சாதிக்கும் சுறுசுறுப்பை நமக்கு குறிக்கிறது. திருநீரு. எல்லாம் கடைசில சாம்பல் தான் என்ற உலக நிலையாமையை உணர்த்தி மனதின் தேவையற்ற ஆசைகளை நீக்குகிறது. இதுவே நம்மை எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து காக்க மாபெரும் கவசமாக இருக்கிறது. முருகப்பெருமான் மட்டும் இல்ல, அவர் கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. அதை தெரிஞ்சு நம்ம உணர்ந்து முருகப்பெருமான வேண்டும் பொருட்டு நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதனாலதான் நிறைய பேர் வேல் விருத்தம், மயில் விருத்தம், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி இதெல்லாம் பாராயணம் பண்ணுவாங்க. ஒரு தடவை நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளை மறந்து திரும்ப திரும்ப நம்மளை படிக்க வைக்கும். முருகனோட அருளை நமக்கு கிடைக்க தானாவே வைக்கும். அதை உணர்ற பக்தர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். முருகனோட அருள் எல்லாருக்கும் என்னைக்கும் எப்பயுமே கிடைக்கணும். முருகன் கூடவே இருந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் முருகப்பெருமான் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா.